வெல்கம் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தக்காளி சாதம் ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயிலே எப்படி தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-7 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது 3 டம்ளர் அரிசிக்கு நான் இவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 துண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு முழு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்க போகிறேன். நல்லா தட்டி வச்ச பூண்டை இதில் சேர்த்தாச்சு. இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வதங்கிடும். இப்போ இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் காரத்துக்கு 1-1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காரப்பொடி சேர்த்துருக்கேன். இது 3 டம்ளர் அரிசிக்காக நான் சேர்த்துட்ருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி, இது கலருக்காக தான். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா இயற்கையாகவே கலர் இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளி சேர்க்காதீங்க, நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்க்கணும். இப்போ இதில் 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். பச்சை மிளகா சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவரும் இதில் சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடியும் சேர்க்குறேன், தனியா பொடி. இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணியிருந்தோன்னா சாதத்துலேருந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பை இந்த தக்காளியோடு சேர்க்க போகிறேன். அப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு மட்டும் இப்போது இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் சாதம் கிளறும் போது பத்தலை அப்படின்னா அப்போ தூள் உப்பு சேர்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வரும். பாருங்கள், தக்காளியிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓரங்களில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நல்லா ஆறின சாதத்தை போட்டு கிளறிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சுவையான தக்காளி சாதம் கடாயிலேயே செஞ்சிட்டோம். பார்க்கும்போதே உங்களுக்கெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், தக்காளி நீளமாக கட் பண்ணியிருந்ததுனால நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணிங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.